கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த 2026 5 பெரிய பலன்களை தரப்போகிறது. என்ன பலன்? தெரியும் குருஜி தெரியும். கன்னிராசிக்காரர்கள் எல்லாம் நீங்க சிரிக்கிறது தெரியும். நான் என்னமோ பெரிய கன்னிங் மைண்டா கன்னிராசிக்காரர்களை அட்டாக் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நினைப்பு. உண்மை என்ன அப்படின்னா, கன்னிராசிக்காரர்களை பார்த்து உள்ளபடியே நான் வருத்தப்படுறேன். கன்னிராசிக்காரர்களை நான் காதலிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, 10ல குரு வந்தால் பதவி பறிபோகும்னு 10லயே குரு வந்தால் பதவி பறிபோகும். 2026 ஜூன் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித் தரும் நண்பர்களே. 2026 ஜூனுக்கு முன்னாடி ஜீவனுக்கு அப்புறம் 2 வச்சுக்கலாம். இந்த ஜூனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தபோது வேலை போயிடும். முக்கியமான விஷயமே அதுதான். எப்ப உங்களுக்கு வேலையினுடைய அருமை தெரியும் அப்படின்னா, அந்த வேலை நம்மள விட்டு போனாதான் தெரியும். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு துரதிர்ஷ்டம் என்ன? இந்த ஜூனுக்கு முன்னாடி வேலை போயிடும். ஜூனுக்கு அப்புறம் வேலை கிடைச்சிரும். நிறைய இந்த மீடியா துறையில இருக்கிற நண்பர்கள் எல்லாம் பார்க்கிறேன். நிறைய பேர் சாதித்தவர்களை பார்க்கிறேன். நிறைய பேரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ல இருக்கிறவங்களை பார்க்கிறேன். திடீர்னு வேலையை விட்டு ரிசைன் பண்ணிடுவாங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்துருக்கேன். வேலை விட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த எமோஷனல் எடுத்த முடிவு, அதுக்கப்புறம் வேலை இல்லாம கடந்து ஏதோ சின்ன சின்ன சாதாரண சேனல்கள் எல்லாம் கூட ஒர்க் பண்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நேரத்துல எமோஷன் இந்த கெட்ட நேரம், ஏன் இப்படி அவங்க கோவப்பட்டாங்க? ஏன் இப்படி அவங்க வேலையை விட்டுட்டு போனாங்க? அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த நேரம் அவங்கள இழுத்துட்டு போயிருச்சு. அந்த நேரம் அவங்கள ரிசைன் பண்ண வச்சுச்சு. அந்த நேரம் அவங்களை தூண்டியது. இதெல்லாம் தான் உண்மை. 10ஆம் இடத்துல குரு பகவான் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு இதுதான் நடந்தது. அடுத்ததாக இந்த குரு பகவானை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்துல இதுதான் முதல்ல வேலை போய் வேலை கிடைக்கும். ஆனா கிடைச்ச வேலை சூப்பரா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1 தான் பாயிண்ட் நம்பர் 2 காதல் திருமணம். காதல் திருமணம் யாரை விட்டதோ காரணம் 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். இந்த 7ஆம் இடத்தை சனி பகவான் உங்களுக்கு காதல் யோகத்தை தருகிறார். நண்பர்களே, காதல் அப்படின்றது ஒரு விஷயத்தை தருகிறார் இந்த சனி பகவான். நண்பர்களே, காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தருகிறார் இந்த சனி பகவான். 7ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு திருமண பிராப்தியத்தை தருகிறார். வெளிநாட்டு யோகங்களை தருகிறார். வெளிநாடு ஃபாரின் போற யோகத்தை தான் தருகிறார். சில பேர் கல்யாணம் பண்ணி காதலிச்சிருப்பீங்க. வீட்டுல சொல்றதுக்கு பயந்துகிட்டு எப்படிப்பட்ட ப்ராசஸ் பண்றது, வீட்டுல ஒத்துக்குவாங்களோ தெரியல என்ற பயத்திலே இருப்பீங்க. அவங்கெல்லாம் ஒத்துக்குவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது காதல் திருமணத்தை கைகூட வைப்பார் அந்த சனி பகவான். 7ஆம் இடத்தை சனி பகவான் வெளிநாட்டு உறவுகளை தருகிறார். சில பேர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கு வழிகள் எல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார். 7ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது தருகிறார். இது 2வதா நடக்கிற நல்ல விஷயம். 3வதா நடக்கிற நல்ல விஷயம் என்ன? 6ஆம் இடத்துக்கு ராகு பகவான். இந்த ராகு என்ன பண்றாருன்னா, எதிரிகளை எல்லாம் ஒழிக்கிற டிபார்ட்மெண்ட்டை இவர் தான் எடுத்துக்கிறார். எதிரிகள் சத்ரு சம்காரம்னு பேர் எதிரிகளை எல்லாம் ஒழிச்சார். யாரெல்லாம் எதிரியோ அந்த எதிரியே இல்லாதபடிக்கு இந்த ராகு பகவான் என்ன பண்றார் உங்களை. இப்படி பண்றார். அதான் பெரிய விஷயம். எதிரிகளே இருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் எதிரிகள் என்று நீங்க நினைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகி செல்லும்படியான ஒரு அமைப்பை தருகிறார் இந்த ராகு பகவான். 6ஆம் இடத்து ராகு அடுத்ததை தொடர்ந்ததாக என்னாவது 3வது நல்ல விஷயம், 4வது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான விஷயமே அதான். 4வது நல்ல விஷயம், இந்த குரு பகவான் 11ல் உச்சம் பெறுகிறார். யாரு 4, 7 கூடையவர் 11ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது வெளிநாடு செல்கின்ற யோகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ஃபாரின் போறது, வெளிநாட்டுல நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். 7ஆம் இடத்து சனி வேற அதுக்கு துணை புரிகிறார். அப்போ வெளிநாடு போயிட்டு பல விஷயங்களை கத்துக்கிறது, பல விஷயங்களை பல தொழில்களில் ஈடுபடுறது போன்றவையெல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். இந்த சனி பகவானும் தருகிறார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உச்சம் என்பது மிக பிரம்மாண்டமான விஷயங்களாக இருக்கிறது. ஏன்னா அந்த குரு 11ல இருந்து 7ஆம் பார்வை 5 தான் பார்ப்பார். கன்னி ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஏன்னா 5 கூடிய சனி பகவான் ஏற்கனவே கேந்திர பலம் பெற்று 7ஆம் இடத்தில் இருக்கிறார்.
குரு பகவான் என்னடா 5ஐ பார்க்கிறார் கம்பல்சரி ஒரு குழந்தை கன்னி ராசிக்காரர்களுக்கு பிறந்துரும். அதே மாதிரி 5ஆம் இடத்து குருவை தொடர்ந்து வேற என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடம் உங்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்து ராகு. சத்ரு சம்சாரத்தை ஏற்படுத்துகிறார். எதிரிகளை ஜெயிக்கிறது. எதிரிகளை ஜெயிக்கிறது. எதிரினா யாரு? யார் எதிரி? எதிரி யார் சொல்லுங்க? யாரெல்லாம் எதிரி? நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் எனக்கு நானே சொல்லியிருப்பேன். நான் என்ன யார் வேணா எதிரின்னு நினைச்சுக்கோங்க. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. என்ன யார் வேணா எதிரின்னு நினைச்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. நான் யார எதிரின்னு நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. எப்படி? நான் யார எதிரின்னு நினைக்கிறேனோ அவன்தான் எனக்கு எதிரி. என்ன எதிரி நீயே சொல்லிட்டு திரியிறியே சொல்லிக்க. ஆனா நான் எதிரி நினைக்கிறது தான் எனக்கு எதிரி. அந்த 6ஆம் இடத்துக்கு ராகு எப்படி ஹேண்டில் பண்ணுங்க. உங்கள வருகின்ற விமர்சனங்களை கடந்து செல்லுங்க. இந்த 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு நிறைய சொல்லி தருவார். துரோகம்னா என்ன? நம்பிக்கை துரோகம்னா என்ன? கூட இருந்து குழி பறிக்கிறதுனா என்ன? நண்பர்களே, மனிதர்களுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, மனிதர்களுடைய இன்னொரு சுபாவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, உள்ளபடியே நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். உலகின் மிகப்பெரிய கொடிய விலங்கு யாருன்னா அது மனிதர்கள் தான். மிருகத்தை போய் நாம் "சீ மிருகமே" என்று திட்டுகிறோம். உண்மையிலேயே "சீ மனிதனே" என்றுதான் நம்மை நாமே திட்டிக் கொள்ள வேண்டும். மனிதர்களை விட பெரிய மோசமானவர்கள் யாருமே இல்லை. இந்த 6ஆம் இடத்து ராகு பகவான் உங்களுக்கு கூடவே இருந்திருப்பார். உங்களுக்கு உங்களை எப்படியாவது போட்டு கொடுத்து உங்கள ப்ரமோஷன் வாங்க விடாம பண்ற யாழ் 6 ராகு தான். 6ஆம் இடத்து ராகு, 12ஆம் இடத்து கேது. இந்த 12ஆம் இடத்து கேது உங்களுக்கு என்ன பண்ணா ஞான மார்க்கத்தை உண்டாக்குவார். கன்னி ராசிக்காரர்கள் இந்த டிசம்பருக்குள்ள ஞானம், கல்வி, அறிவு, கோயில், தவம், ஜபம் இதெல்லாம் நீங்க ஈடுபடுவீங்க. நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு தரப்போகிறார். 3 உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன? 11ஆம் இடத்து குரு, 7ஆம் இடத்து சனி, 6ஆம் இடத்து ராகு எல்லாம் சேர்ந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு பிரமாதம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார்.